ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 55ஆம் புத்தகம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து, நீங்களே உங்க பாரத்தை வச்சுட்டு இருக்காதீங்க. கடன் பாரமா, வியாதியின் பாரமா, அல்லது தேவைகள் மத்தியில் பாரமா, நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்கள் பாரங்களை, உங்கள் தேவைகளை, உங்கள் கவலைகளை கர்த்தர் மேலே வைத்துடுங்க. எப்படி வைக்கிறது? அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்தில் அவருக்கு தெரியப்படுத்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. காத்துருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் வசனம் சொல்லுது, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவருடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. ஆகவே தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. நல்ல ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி காத்துருங்க, அற்புதம் செய்வார். அடுத்தது வசனம் சொல்லுது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நாம் நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீங்களும் நானும் நீதிமான்கள். நம்முடைய நீதியினால் அல்ல, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நாம் நீதிமான்கள். ஆகவே ஆண்டவர் நம்மை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார். உற்சாகமா சந்தோஷமா தேவ சமூகத்தில் துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஆண்டவரே, இதை கேட்க ஒவ்வொருவரும் என்ன பாரமோ ஆண்டவரே, அவங்க சூழ்நிலைகளை அறிந்து அற்புதம் செய்யுங்க. கவலைகள் மாறட்டும், சந்தோஷப்படுத்துங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.